வணக்கம் தமிழ் நண்பர்களே, நமஸ்தே தமிழ் தோஸ்தோ. வெல்கம் டு ஸ்போக்கன் ஹிந்தி ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்னைக்கு நம்ம சேனலில் 142வது வீடியோவில் என்டர் ஆகிறோம். 1000 அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் எபிசோட் 120. இன்னைக்கு எபிசோட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இறந்த காலத்தில் படானா அப்படின்ற ஒரு ஹிந்தி வேர்பை வச்சுட்டு எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், படானா அப்படின்னா படிக்க வைக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படுனா அப்படின்னு பார்த்துருப்போம். படுனா அப்படின்னா படிக்கிறது, படானா அப்படின்னா படிக்க வைக்கிறது. இதை வச்சுட்டு ஒரு 10 சென்டென்சஸ் இன்னைக்கு எபிசோட்ல எப்படி ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோட் என்ட்ரா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னையோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் படிக்க வைத்தேன் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மே படாயாத்தா அப்படின்னு சொல்லணும். மே படாயாத்தா. மே அப்படின்னா நான், படானா அப்படின்னா படிக்க வைத்தல், படாயாத்தா அப்படின்னா படிக்க வைத்தேன், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். ஐ டாட் அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில். இது ஆண்பால்ல. இதே சென்டென்ஸ் பெண்பால் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் படிக்க வைத்தேன் அப்படின்ற ஒரு பெண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் மே படாயி தீ அப்படின்னு சொல்லணும். மே படாயி தீ. சரிங்களா? மே அப்படின்னா நான், படாயி தீ அப்படின்னா படிக்க வைத்தேன், பெண்பால்ல. சரிங்களா? சின்ன டிஃபரன்ஸ் தான். படாயாத்தா அப்படின்னா ஆண்பால், படாயி தீ அப்படின்னா பெண்பால். ஓகேவா? அடுத்து, நீ படிக்க வைத்தாய் அப்படின்ற ஒரு ஆண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, தும் படாயாத்தா அப்படின்னு சொல்லணும். தும் படாயாத்தா அப்படின்னா தும் அப்படின்னா நீ, படானா அப்படின்னா படிக்க வைத்தல், படாயாத்தா அப்படின்னா படிக்க வைத்தாய், பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலம். இப்போ இதே சென்டென்ஸ் பெண்பால் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ படிக்க வைத்தாய் அப்படின்ற சென்டென்ஸ் ஹிந்தியில் தும் படாயி தீ, தும் படாயி தீ அப்படின்னு சொல்லணும். யூ டாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ஹிந்தியில் தும் படாயி தீ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? தும் அப்படின்னா நீ, படாயி தீ அப்படின்னா படிக்க வைத்தாய், பெண்பால்ல. அடுத்து, நீங்கள் படிக்க வைத்தீர்கள் அப்படின்ற ஒரு ஆண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப் படாயே தே அப்படின்னு சொல்லணும். ஆப் படாயே தே. சரிங்களா? ஆப் அப்படின்னா நீங்கள், மரியாதையா சொல்றது. படானா அப்படின்னா படிக்க வைத்தல், படாயே தே அப்படின்னா படிக்க வைத்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஆண்பால்ல. அடுத்து, நீங்கள் படிக்க வைத்தீர்கள் அப்படின்ற ஒரு பெண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப் படாயி தீ அப்படின்னு சொல்லணும். ஆப் படாயி தீ அப்படின்னா நீங்கள் படிக்க வைத்தீர்கள். யூ டாட் அப்படின்னு மரியாதையா சொல்றது. சரிங்களா? ஆப்னா நீங்கள், படாயி தீ அப்படின்னா படிக்க வைத்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, அவன் படிக்க வைத்தான் அப்படின்ற ஒரு தமிழ் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓ படாயாத்தா அப்படின்னு சொல்லணும். ஓ படாயாத்தா அப்படின்னா அவன் படிக்க வைத்தான். ஹி டாட் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். ஓ அப்படின்ற நவுனுக்கு அவன் இல்லைன்னா அவள் அப்படின்னு 2 மீனிங் இருக்கு. இந்த இடத்துல படாயாத்தா அப்படின்ற ஒரு ஆண்பாலை பேஸ் பண்ணிட்டு வெர்பு ஃபார்ம் ஆயிருக்கிறதால இங்க அவன் அப்படின்னு மாறும். ஓ அப்படின்ற நவுன். சரிங்களா? படாயாத்தா அப்படின்னா படிக்க வைத்தான், ஆண்பால்ல. அடுத்து, இதே அவள் படிக்க வைத்தாள் அப்படின்ற ஒரு பெண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓ படாயி தீ, ஓ படாயி தீ அப்படின்னு சொல்லணும். ஷி டாட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஹிந்தியில் ஓ படாயி தீ அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா இந்த இடத்துல அவள் அப்படின்னு மாறும். ஏன்னா படாயி தீ அப்படின்ற ஒரு பெண்பாலை பேஸ் பண்ணிட்டு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்திருக்கு. சரிங்களா? படாயி தீ அப்படின்னா படிக்க வைத்தாள். அடுத்து, இவன் படிக்க வைத்தான் அப்படின்ற ஒரு ஆண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ படாயாத்தா அப்படின்னு சொல்லணும். ஏ படாயாத்தா. ஏ அப்படின்னா இவன் இல்லைன்னா இவள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் அப்படின்னு மீனிங் வரும். ஏன்னா படாயாத்தா அப்படின்ற ஒரு ஆண்பாலை பேஸ் பண்ணிட்டு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்திருக்கு. சரிங்களா? ஹி டாட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஹிந்தியில் இவன் படிக்க வைத்தான் அப்படின்னு சொல்லலாம். ஹி டாட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஹிந்தியில் ஏ படாயாத்தா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, இவள் படிக்க வைத்தாள் அப்படின்ற ஒரு பெண்பால் சென்டென்ஸ் ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ படாயி தீ, ஏ படாயி தீ அப்படின்னு சொல்லணும். ஏ அப்படின்னா இவள் இந்த இடத்துல. ஏன்னா படாயி தீ அப்படின்ற ஒரு பெண்பால் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்திருக்கு. சரிங்களா? ஷி டாட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஹிந்தியில் ஏ படாயி தீ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எபிசோட் 120 முடியுது. 1000 அதிகமாக பேசப்படும் ஹிந்தி வாக்கியங்கிற பிளேலிஸ்ட்டில். உங்களுக்கு எல்லாரும் நம்ம சேனலோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you very much for watching friends. धन्यवाद दोस्तों.